சவுதி அரேபியாவில் வைரலாக போயிட்டு இருக்க இந்த வீடியோ பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த வீடியோ பற்றி எந்த நியூஸ்லையும் கிளியராக இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. அந்த அத்தாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செக்யூரிட்டி கார்டு மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் சவுதி லா படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பர்சனல் கருத்து என்னன்னா, என்னதான் நீங்கள் செக்யூரிட்டி கார்டாக இருந்தாலும் நீங்கள் கார்டு கிடையாது. ஸோ தயவு செஞ்சு ஒரு பெண்ணை இது மாதிரி மிஸ்ஹேண்டில் பண்ணுறது உண்மையிலே அது அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். நிறைய கமெண்ட் வாசிக்க என்னால் முடிஞ்சது. அவங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நானும் அந்த டைமில் அங்கே இருந்தேன், என் கண்ணால பார்த்தேன். என்னன்னா அங்கே நடந்து போற வாக் வேல உட்காந்துருந்தாங்க. செக்யூரிட்டி கார்டு நிறைய வாட்டி சொன்னாங்க, அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணல. அதுக்கு அவர் டெம்பரை லூஸ் பண்ணி அவர் போயிட்டு கையை பிடிச்சி இழுத்து தூக்கி போறதோ, அதை தடுக்க ஆணை பிடிச்சி தள்ளி விடுறதோ வெளியில, அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அந்த செக்யூரிட்டி கார்டு அதுக்காக தான் ட்ரெயின் பண்ணி அங்க பப்ளிக்கை மேனேஜ் பண்றது தான் அங்க இருக்காரு. ஸோ நீங்களே கோவப்பட்டு டெம்ப் ஆகி மக்களை இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லி ஹேண்டில் பண்றதுல என்ன இருக்கு? நீங்க என்னதான் ட்ரெயின் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அந்த இடத்துல யாரோ ஒரு பெண் தானே அப்படின்னு நம்ம நினைச்சு பாருங்க, நம்ம குடும்பத்துல ஒரு பெண் அங்க இருந்து சில பேர் அங்க மக்காவுக்கு போகணும்னு ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க நினைவே அவங்க மறந்துடுவாங்க. சில பேர் மைண்டே அவங்க கிட்ட இருக்காது. அவங்க பிசிக்கலா தான் பிரசன்டா இருப்பாங்க, மென்டலி அவங்க ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. அவங்க வேற உலகத்துக்கே போயிடுவாங்க பக்தியில. சோ அந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் சொன்னா காதுல விழாம கூட இருந்திருக்கலாம், அவங்க மெய் மறந்து போயிருக்கலாம். அதுக்காக இது மாதிரி மிஸ்பிஹேவ் பண்றதோ, ஒரு பெண்ணை பிடிச்சி இழுத்து வெளில போறதோ, அங்க ஒரு தடுக்க ஆண் அடிச்சதாகவும் சொல்றாங்க. அது உண்மையில அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல. நம்ம மக்கள் மேலேயோ தப்பு இருக்கு. எங்கெங்க போறீங்களோ அந்த ரூல்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அவங்க நம்ம மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் அங்க சேர்றாங்க. செக்யூரிட்டி கார்டை அது ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணும். அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஒருத்தவங்க நம்ம புரிஞ்சு நடந்துட்டாதான் இது பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு சில கிருமிகள் கேன்சர் கல்ச்சர்னு சொல்லி நம்ம ஸ்டார் போட்டு நம்ம முஸ்லிம்ஸ் கல்ச்சரை அவமானப்படுத்துற மாதிரி சில பேர் கமெண்ட் பண்றாங்க. செக்யூரிட்டி கார்டு பண்ணாங்க, அவங்க மட்டும் அஃபெக்ட் பண்ணாம டோட்டல் கம்யூனிட்டியை அதை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆகுது. இந்த மாதிரி செயல்களை செஞ்சு நம்ம பேரை நம்மளுக்கு எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். இந்த மாதிரி இன்சிடென்ட் எங்கேயாச்சும் உங்க கண் முன்னாடி நடந்தா தயவு செஞ்சு போய் அதை அவங்களை கொஞ்சம் கூல் பண்ணுங்க, செக்யூரிட்டியை கூல் பண்ணுங்க, ஆப்போனண்ட்டை கூல் பண்ணி இது பிரச்சனை பெருசாக்காம பாத்துக்கோங்க. நிறைய பேர் ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பாக்குறீங்க. ஆனா நம்ம எல்லாம் சேர்ந்தாதான் அந்த இடத்த நம்ம பாதுகாப்பாகவும் மரியாதையாக வச்சுக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதால அது புனிதமான பிளேஸோட பேர் வெளியில கெடுது. சில பிடிக்காதவங்க தவறான கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிட்டு மேற்கொண்டு ஏதாச்சும் அஃபிஷியல் நியூஸ் வந்துச்சுன்னா நான் வீடியோல அட்டாச் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா தோணுச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.